வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது 2025ல வரப்போற ஒரு செம்ம ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை பத்தி. தணல் ஒரு புது போலீஸ்காரரோட முதல் நாள் ராத்திரி எப்படி ஒரு அக்னி பரீட்சையா மாறுதுங்கிறது தான் கதை. வாங்க உள்ள போலாம். யோசிச்சு பாருங்க, வேலையில சேர்ந்த முதல் நாள், முதல் நைட் ஷிஃப்ட், அதுவே உங்க உயிருக்கான போராட்டமா மாறினா எப்படி இருக்கும்? அடடே, கேட்கவே திக்திக்குன்னு இருக்குல்ல. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். ஒரு சாதாரண இரவு பணி எப்படி ஒரு மரண விளையாட்டா மாறுதுன்னு தான் பார்க்க போறோம். ஒரு பக்கம் கடமைதான் எல்லாமே நினைக்கிற ஒரு புது போலீஸ் அதிகாரி, இன்னொரு பக்கம் பழி வாங்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட அலையிற ஒரு முன்னாள் ராணுவ வீரர். இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு வேற வேற உலகத்துல இருக்காங்க. அவங்க பாதைகள் சந்திக்கவே கூடாது. ஆனா விதி பாருங்க, ஒரே ஒரு ராத்திரி, ஒரே ஒரு சம்பவம் இவங்க ரெண்டு பேரையும் நேருக்கு நேர் மோத வைக்குது. சோ நம்ம ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா அதர்வா. ஒரு ஃப்ரெஷ்ஷா வேலைக்கு சேர்ந்த போலீஸ் ஆஃபீஸர். மனசுல ஏகப்பட்ட கனவுகளோட முதல் நாள் நைட்டு பெட்ரோலுக்கு ரொம்ப ஆர்வமா கிளம்புறாரு. ஆனா பாவம், அவருக்கு தெரியாது அன்னைக்கு ராத்திரி அவருக்கு என்ன காத்திருக்குன்னு. அது ஒரு சாதாரண ராத்திரியா இருக்க போறதில்ல. சரி, ஹீரோவை பார்த்தாச்சு. இப்போ வில்லன் பக்கம் வருவோம். அஸ்வின் ககுமன். இவர ஒரு சாதாரண கிரிமினல்னு நினைச்சிடாதீங்க. இவர் ஒரு முன்னாள் ராணுவ வீரர், ஹைலி ட்ரெயின்ட். இப்போ அவரோட ஒரே லட்சியம், ஒரே நோக்கம் பழிவாங்கிறது மட்டும்தான். ஆனா யார பழி வாங்கணும்? எதுக்காக இந்த பழிவரி? ஒருத்தன் ஏன் வில்லனா மாறுறான்? அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? இவரோட கதையில அந்த காரணம் அவரோட கடந்த காலம். போலீஸ் கூட நடந்த ஒரு பயங்கரமான மோதல் ஒரு வீரனை அப்படியே புரட்டி போட்டுடுச்சு. அந்த மன அதிர்ச்சி தான் அவரை ஒரு பழிவாங்கிற மிஷினா மாத்திருக்கு. இப்ப புரியுதா அவரோட கோவம் எங்கிருந்து வருதுன்னு? ஒரு பக்கம் நம்ம ஹீரோவோட சாதாரண நைட் பெட்ரோல், இன்னொரு பக்கம் வில்லனோட பழிவாங்கும் திட்டம். இந்த ரெண்டும் ஒரே நேர்கோட்ல வருது. அந்த இரவு தான் இந்த ரெண்டு எதிர்துருவங்களும் சந்திக்கிற புள்ளி. கடமையும் ஆபத்தும் ஒன்னோட ஒன்னு மோதுற நேரம். அப்படி அந்த நைட்டு பெட்ரோல்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம புது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எதையோ பாக்குறாங்க. தற்செயலா அவங்க கண்ணுல பட்ட ஒரு விஷயம். ஆனா அது அவங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுதுன்னு அவங்களுக்கு அப்போ தெரியாது. அப்படி என்னத்த பார்த்தாங்க? ஒரு குடியிருப்புல ஏதோ தப்பா நடக்குது. உள்ள போனாலே ஒரு மாதிரி சரியில்லாத ஃபீலிங். ஒரு உள்ளுணர்வு சொல்லுது இங்க ஏதோ இருக்குன்னு. அதே சமயம் ஊருக்குள்ள சில போலீஸ் அதிகாரிகளை யாரோ குறிவெச்சு தாக்குறாங்கன்னு நியூஸ் வருது. ஒரு நிமிஷம், அங்க நடக்கிறதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? எஸ், நீங்க நினைச்சது சரிதான். இந்த ரெண்டு சம்பவமும் வேற வேற இல்ல. இது எல்லாமே ஒரே ஆளோட பயங்கரமான பக்காவா பிளான் பண்ண ஒரு பழிவாங்கும் திட்டத்தோட பகுதிதான். இதுக்கு பேருதான் வெண்டெட்டா, ஒரு தனிப்பட்ட யுத்தம். இப்போ கதை கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு. இது வெறும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்ல, நம்ம ஹீரோவோட மனசுக்கும் அவரோட கடமை உணர்ச்சிக்கும் வெக்கப்படுற ஒரு பெரிய டெஸ்ட். தப்பிச்சு ஓடி உயிரை காப்பாத்திக்கணுமா, இல்ல நின்னு போராடி கடமையை செய்யணுமா? இதுதான் கேள்வி. நம்ம அதர்வா முன்னாடி இப்ப ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. ஒன்னு, எல்லாத்தையும் விட்டுட்டு தப்பிச்சு ஓடிடலாம், உயிரோட இருக்கலாம். இல்லனா ஒரு போலீஸ் ஆஃபீஸரா ஆபத்தை நேருக்கு நேர் சந்திச்சு தன் கடமையை செய்யணும். என்ன முடிவெடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இல்லையா? இறுதியா அந்த மோதல் நடக்குது. ஒரு பக்கம் ஒரு புது ரத்தம், ஒரு புது போலீஸ்காரனோட கடமை உணர்வ, இன்னொரு பக்கம் மனசுல ஆறாத காயத்தோட இருக்கிற ஒரு முன்னாள் ராணுவ வீரனோட பழிவாங்கும் வெறி. கடமை ஜெயிக்குமா இல்ல பழிவாங்கல் ஜெயிக்குமா? இதுதான் கிளைமேக்ஸ். படம் முழுக்க சண்டை துரத்தல்ன ஆக்ஷன் இருந்தாலும் தணல் வெறும் ஒரு ஆக்ஷன் படம் மட்டும் இல்ல. இந்த ஆக்ஷனுக்கு பின்னாடி நம்ம மனசு கொடையிற மாதிரி சில முக்கியமான கேள்விகளையும் இந்த படம் வைக்குது. அது என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? முக்கியமா 3 விஷயங்களை இந்த படம் சொல்ல வருது. ஒன்னு, ஒரு கடந்த காலத்துல நடந்த அதிர்ச்சி ஒரு மனுஷனோட வாழ்க்கைய எப்படி தலைகீழா மாத்தும்னு நம்ம வில்லன் கதாபாத்திரம் மூலமா காட்டுறாங்க. ரெண்டாவது, நீதிக்கும் பழிவாங்கலுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோடு, அது ரொம்ப ஆபத்தானது. மூணாவதா, நம்ம கடமைய செய்யறதுக்கு நாம எவ்வளவு பெரிய விலைய கொடுக்க வேண்டியிருக்குங்கிறத நம்ம ஹீரோவோட போராட்டம் நமக்கு உணர்த்துது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசல முடிச்சுக்கலாம். உங்க கடந்த காலம் உங்களோட நிகழ்காலத்தை தீர்மானிக்கும் போது நீங்க எந்த பக்கத்துல நிப்பீங்க? கடமையின் பக்கமா இல்ல பழிவாங்கலின் பக்கமா? இதுதான் தணல் நம்ம முன்னாடி வைக்கிற கேள்வி. இத பத்தி யோசிச்சு பாருங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.